லைவ் தமிழ் செய்திகள். லைவ் தமிழ் செய்திகளில் பல வினோதமான பாடகர்கள் வந்து தங்கள் திறமைகளை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் வில்லேஜ் ஃபோக் ரவுண்ட் இந்த வாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் பாலமுருகனின் பாடல் மற்றவர்களை கூடுதலாக கவர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பாலமுருகன் அவர்கள் சிறந்த ஒரு பாடகர் என்பதை ரசிகர்கள் தற்பொழுது புரிந்து கொண்டார்கள். சந்தைக்கு வந்த கிளி சாடை சொல்லி பேசுதடி என்ற பாலமுருகனின் குரல் மிகவும் இனிமையாக ஒலித்ததாகவும் நடுவர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். பாகவதனி அவர்களும் பாலமுருகன் அவர்களும் சேர்ந்து சந்தைக்கு வந்த கிளி சாடை சொல்லி பேசுதடி என்ற பாடலை பாடியதும் அங்கிருக்கின்ற ரசிகர்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. பாலமுருகன் தற்பொழுது பாடல்களில் முன்னிலை வைத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. சிதம்பரம் பிரதேசத்தைச் சேர்ந்த பாலமுருகன் தற்பொழுது தனது திறமையை மெருகூட்டிக் கொண்டே வருகின்றார். பாலமுருகனின் பாடல்கள் ஒவ்வொரு வாரமும் விசித்திரமாகவே இருக்கின்றது. டெடிகேஷன் ரவுண்டில் இருந்து தற்பொழுது வில்லேஜ் ஃபோக் ரவுண்ட் வரை அவர் தன்னை மாற்றிக்கொண்டு பாடி வருவதாக கூறப்படுகின்றது. ஒவ்வொரு பாடல்களும் விதமாக வித்தியாசமான முறையில் அவர் அணுகி அந்த பாடல்களை சங்கீத நுணுக்கங்களுடன் பாடி வருகின்றார். சங்கீதத்தில் அவருக்கு இல்லாத புலமையை தான் பெற்று அதை பாடுவதாகவும் அவர் கூறுகின்றார். பாலமுருகனின் பாடல் சந்தைக்கு வந்த கிளி என்ற குரலும் நடுவர்களையும் அசத்தி பார்த்திருக்கின்றது. மேடையை அவர் தூள் குழப்பிக் கொண்டு தனது பாடலை பாடி வருகின்றார். ஒவ்வொரு வாரமும் அவர் பாட சென்றால் அங்கிருக்கின்ற ரசிகர்கள் அவரை ஆரவாரம் செய்து வரவேற்கின்றார்கள். ஆகவே வில்லேஜ் ஃபோக் ரவுண்டில் சந்தைக்கு வந்த கிளி என்ற பாடலை பாடி பாலமுருகன் சாதித்திருக்கிறார் என்று கூற வேண்டும். அவர் பாடல் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுக்கு உரித்தானது என்று ரசிகர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். என்ன நடக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். அவருடன் இணைந்து பாடிய பாகவதனி அவர்களும் அந்த இனிமையான குரலினால் பாடுவதால் அந்த பாடலுக்கு மெருகூட்டல் கூடுதலாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே இசையை அனுசரித்து பாடும் பாடகராக பாலமுருகனும் பகவதனியும் அங்கு திகழ்ந்திருந்தார்கள் என்பதுவே குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வாறான செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.